ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கன்சீவாக இருக்கிறதுனால அவங்களால ஏஞ்சி சமைக்க முடியல. ஸோ அதனால நானே ஏஞ்சி சமைச்சிட்டேன். ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் எல்லாமே போட்டு கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் நான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உண்மையாலே சூப்பராக வேற லெவலில் சும்மா அடி செம்ம டக்கராக டேஸ்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் நான் என்னென்ன போட்டேன்றதை ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஆனியன், ஸோ அப்புறம் வந்து டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனில், ஸோ புளி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சது தான், அதெல்லாம் நம்ம போட்டு கரைச்சி அதில் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் வந்து எல்லாம் சால்ட்லாம் போட்டு கலந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காய், மாங்காய், ஸோ முருங்கைலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம கட் பண்ணி அதை நம்ம வாட்டரில் போட்டாச்சு. ஸோ கடாயில் எண்ணெயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஸோ அதே போல் முருங்கைக்காய், கத்திரிக்காய், ஸோ எல்லாமே போட்டு நம்ம வதக்கிட்டு அது கூடயே சேர்த்து உப்பையும் போட்டுட்டு நம்ம கத்திரிக்காய், முருங்காவை நம்ம கழுவிட்டு நம்ம திருப்பி அதில் போட்டு கொஞ்சமாக வந்து நம்ம டர்மரிக் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம்னா, ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஒரு முக்கால் சொம்பு நம்ம தண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த நம்ம எக்கு வந்து பாயில் பண்ண எக்கை வந்து இதில் போட்டால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் வந்து அதில் ஊறி நம்ம அந்த எக் சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு எங்கள் வீட்டில் வந்து அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.